என்ன செல்லோன்னு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். யார் நீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு என்ன செல்லோன்னு கூப்பிடுறீங்க? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. ஓ, அப்ப என் செல்லத்துக்கு நான் யாருன்னு தெரியாது. எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. போனை வைக்கிறீங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் என் செல்லம் பிச்சுக்கிட்டு ஓடி வந்துச்சு. இருந்து ஃபேஸ் பண்ணிருக்கலாமே. செல்லம்லாம் கூப்பிட தேவையில்ல. அதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இருக்கு. புரிஞ்சுதா? செல்லம், சரி, நீ இப்ப டென்ஷன் ஆகுற. என் செல்லத்தை நான் மூட் அவுட் பண்ண விரும்பல. அதனால இப்ப நான் செல்லம்னு கூப்பிடல. நம்ம நார்மலா பேசலாம். ஓகேவா? நீங்க இங்க வந்தது எதுக்காக? செமினார் அட்டன் பண்ண தானே? அப்புறம் அந்த செமினார பாதியில விட்டுட்டு போக வேண்டிய காரணம் என்ன? என்ன பார்த்து என் புருஷன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதனால நான் இங்க வந்து கிளம்பி வந்தேன். அதனால அவன புருஷன் புருஷன் ஒரு வாட்டி சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் சொல்லு. என் புருஷனை நான் என் புருஷன் 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 புருஷன்னு தான் சொல்லுவேன். போதுமா? எவ்வளவு ஆசாசியா ஃபோன் பண்றேன். நீ ஏன் இப்படி மூட் அவுட் பண்ற? நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற? நீங்க ஆசையா பண்ணா என்ன, கோவமா பண்ணா என்ன, வருத்தமா பண்ணா என்ன, நீங்க யாரு எனக்கு? என் லைஃப்ல நீங்க யாருமே கிடையாது. ஓகேவா? என் கேரக்டர் உனக்கு தெரியும்ல. ஒழுங்கா பதில் சொல்றியா இல்லையா? சொல்லு. ஓகே, அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பதில் சொல்ல ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் என் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எல்லார்கிட்டயும் செமினாருக்கு வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் செமினாருக்கு வந்தீங்க? எனக்கு புரியல. அதுவும் அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம். அப்படி என்ன உனக்கு இங்க வரணும்? எனக்கு தெரியல. நான் கான்பிடென்ட்டா அந்த செமினார் பத்தி யோசிக்காம இருந்துட்டேன். தெரியுமா? அதனால அதை பத்தி அப்ளைவும் பண்ணல. திடீர்னு பார்த்தா நீங்க வந்து நிக்கிற.